ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க நீ. பொங்கல் சீரு என்ன தைரியம் இருந்தா திரும்ப இங்க வந்திருப்ப. எதுவும் பேசாதடி. எனக்கு தெரியாம உங்க அண்ணனை வந்து பாக்குறியா? உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். நீ சும்மா இரு கயல். ஏயா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப இங்க வந்த? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? ஏய் மூர்த்தி, நல்ல நாள் அதுமா என்ன பேசிட்டு இருக்க? கயல், இந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்காத கயல். இவனுங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. சரியான மானம் கட்டவனா இருக்கா? என்னங்க அண்ணனை வாய்க்கு வந்து இப்படி பேசுறீங்க? ஏதாவது பேச ஆரஞ்சு பல்ல தட்டிடுவேன். மாப்ள, என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட காட்டுங்க, என் தங்கச்சிகிட்ட காட்டாதீங்க. யோ, என்ன என் தங்கச்சின்னு புதுசா உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா? அந்த உறவெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய் மூர்த்தி, என்ன கயல், நீ சும்மா இரு கயல். ஏயா நேத்து தானே அவளை சொன்ன, அதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்படுத்தாம தொடச்சு போட்டு வந்திருக்கிற. நீ எல்லாம் என்ன ஜென்மையா? என்ன அப்படியே நல்ல மாதிரி எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி பிறந்து விட்டு சீர் எடுத்துட்டு இருக்கியா? என்ன நடிக்கிறியா? ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. பின்ன இவன் பண்ணதுக்கு என்ன பண்ண சொல்ற? முதல்ல ஒண்ணு சொல்லணும்டி. அவன் தான் குடுக்கறானா எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே கை நீட்டி வாங்கிக்கிட்டு இருக்கா. அசிங்கமால உனக்கு. ஏய் மூர்த்தி, ரொம்ப பேசிட்டு இருக்க. அண்ணி அண்ணன் கிட்ட தானே வாங்குனாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? இவ வளகாப்புல புருஷனா என்னால சீர் செய்ய முடியல, நகை வைக்க முடியல, பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னு என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினால. இப்ப அவன் குடுக்குற சீர்வரிசையை வாங்கினானா அதை விட எனக்கு கேவலம் வேற என்ன இருக்கு? இவன் குடுக்கறத அவன் வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன மானம் கட்டவன் நினைச்சியா? யோ, அவ கேட்டாளா பொங்கல் சீர்வரிசை வேணும் கேட்டாளா? யோ, ஒரு புடவை கூட நான் எடுத்து கொடுக்க வக்கீல்ல நினைச்சியா? யோ, நான் என்ன பழைய மூர்த்தி நினைச்சியா? நான் சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்னவோ அதை என்னால செய்ய முடியும். உன்னை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா? நீ யாரியா? நீ யாரு இதெல்லாம் செய்யறதுக்கு? மூர்த்தி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, வார்த்தையை விடாத. கயல், நீ சும்மா இரு கயல். ஏய், சும்மா இந்த முதல்ல நடிச்சு நாடகம் போறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நீ சோத்துல உப்பு போட்டு தின்றவனா இருந்தா இதோட இந்த பக்கமா நீ வரவே கூடாது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மூர்த்தி, நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு. அவர் தங்கச்சிக்கு செய்யறதா செய்யறாரு, அதை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. இல்ல, இவன் என் பொண்டாட்டி. இத்தனை வருஷமா இவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு அவ வேணா அவளுக்கு இவ வேணான்னு இருந்தாங்கல்ல. புதுசா பொங்கலுக்கு பிறந்த வீட்டு பாசம் பொங்குது. ஒரு புருஷனா இவ மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இவளுக்கு யார் எதை செஞ்சாலும் அதுல நான் தலையிடுவேன். எனக்கு அதுல உரிமை இருக்கு. இனிமே இவனை வர வேணாம் சொல்லு கயல், அதுதான் இவனுக்கு நல்லது. என்ன மூர்த்தி? ஏய் வாடி. ஏய் வாடின்ற. அண்ணன் பாசம் வாடி. என் அண்ணன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் பேசினதெல்லாம் தப்புதான். தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் சரி பண்றேன். இந்த பிரச்சனை இதோட மறந்துருங்க. விடுமா, பாத்துக்கலாம். உன் அண்ணன் ஆடுற ஆட்டத்துக்கு நீ என்னமா பண்ணுவ? என் தங்கச்சி கிட்ட மட்டும் அவர் எதுவும் பிரச்சனை பண்ணாம அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டிட்டு போறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப உள்ள போறேன். கைய விடுங்க. கைய விடுங்க. வாடி வாடி. கைய விடுங்க. மூர்த்தி, என்னாச்சு? புத்தி கெட்டு போச்சா? மூர்த்தி, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு யோசிச்சு பண்ண மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு யோசிச்சு தான் பண்றேன். அவ எதுக்கு இங்க வரான்? அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப எதுக்கு இங்க வரான்? என்ன அன்னைக்கு வீட்டை விட்டு வெளில துரத்துன உடனே போன்ல அண்ணன் குடும்பத்தோட பேசிக்கிட்டியா? என்ன கையல், யார் வந்தாங்க, என்ன பிரச்சனை? யாருமா? இதோ நிக்கறாளே அவளோட நொண்ணன் தான். கோபியா?
ஆமாமா அந்த கேடு கட்ட வந்தா ஏங்க இந்த மாதிரி மரியாதை இல்லாம அண்ணனை பேசினா அப்புறம் நடக்கிறது என்ன? சார். ஏய் அண்ணனை பத்தி சொன்னோன்னு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ ஆ? மூர்த்தி தேவையில்லாம சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்காத. யாரு நான் பேசுறேனா? அவன் இங்க வராம இருந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. கையில் என்னாச்சு? எதுக்காக இவன் இப்படி கத்திட்டு இருக்கான்? மா அண்ணிய பாக்குறதுக்கு அவங்க அண்ணன் வந்திருந்தாரு. எங்க வீட்டுக்குள்ள வந்தா மூர்த்தி கோவப்படுவான்னு அவர் பாவம் வெளியே நின்னு அவர் அப்படியே பொங்கல் சீரை குடுக்க வந்திருந்தாரு.